யார் செய்யறது? ஒரு வசனத்தை காலையில வாசித்தா அந்த வசனம் அந்த நாள் முழுதும் நம்ம கூட என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். வாக்குத்தத்தம் நம்மளை நடத்தி கொண்டிருக்கும், எச்சரிப்பு நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கும். அந்த வசனத்தின்படியாய் நாம் நடந்து செல்லும் பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப மூணாவது நம்ம செய்ய வேண்டியது அந்த யோசுவாட்ட காணப்பட்ட வேத தியானம். நியாயப்பிரமாணம், அந்த காலத்துல நியாயப்பிரமாண புத்தகம் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. தோல் சுருளுதான் இருந்துச்சு. அது அவரோட வாயை விட்டு அவருடைய இருதயத்தை விட்டு பிரியாம வச்சிருந்தாராம். பெரிய லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்த செல்ற ஒரு பெரிய தலைவன் அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு எப்படி நேரம் இருந்துச்சு? எப்படி அதை சிந்திக்க முடிந்தது? அப்ப நம்மளால என்ன செய்யணும்? முடியும். அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம வழிகள் வாய்க்கும், நம்முடைய காரியங்கள் நடக்கும். அந்த வழிகளை வாய்க்க பண்ணக்கூடிய, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய அபிஷேகம் நம்ம மத்தியில என்ன செய்யப்படும்? செயல்படும். இந்த வேதத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? இந்த வேதத்தை இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த வேதத்தை இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? நேசிக்கணும்.